கூப்பிட்டு வந்து நான் வந்து இலங்கை பொண்ணு, நான் திருவள்ளூர்ல தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஒன்று படிச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில போயிட்டு என்னை படிக்க வச்சது இவர் ஸ்டாலினுக்கு ஒரே ட்ரெஸ்ல போயிட்டு ஒரு காமெடி பண்ணிச்சா, அந்த மாதிரி லைனா சொல்லிட்டே போலாம் இவங்க பண்ண நாடகம் எல்லாம். இது வரல ஒரு நேற்று இந்த நம்ம அண்ணன் ஒரு இந்த மெட்ரோ பிரிட்ஜ் மேல நின்னாரு, நின்றுட்டு அந்த ஒரு இது வீடியோ எல்லாருக்கும் தெரியாதா இந்த மாதிரி பண்றது, அதை எடுத்து போட்டிருந்தானுங்க. ஏன்னா அது ஒரு உண்மையில ஒரு புது ஹைடெக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். என்னன்னா ஒரு 100 அடி மேல இருக்கும். அது ஏன் அந்த அளவுக்கு கட்டினாங்கன்னா அதுக்கு கீழேயும் பிரிட்ஜ் இருக்கும், அது கீழே வந்துட்டு தான் வெஹிக்கிள்ஸ் போற மாதிரி இருக்கும், மேல மெட்ரோ போற மாதிரி இருக்கும். இது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு மெத்தட்னு சொல்லிட்டு அது பேசிட்டு இருந்தானுங்க. கமெண்ட் செக்ஷன் பாக்குற டிஎம்கே காரன் போட்டானுங்க. இது வீடியோ போட்டு நார்மல் பேஜ் தான், ஏன்னா சென்னை டெவலப் ஆகுது அந்த இதுக்காக போடுறாங்க. ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது எல்லாம் தளபதி டெவலப் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவர் தான் இப்ப சிஎம். ஆனா இது வந்துட்டு சைன் பண்ணது வந்துட்டு டிஎம்கே பீரியடுன்றதுனால கிரெடிட் திருட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிக்சர்ஸ் இருந்தானுங்க. காட்சி ப்ரோ, டேய் நாங்க பண்ணதுடா, டேய் அதான் விஜய் பண்ணது. இல்லடா, அது டிஎம்கே பீரியட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏடிஎம்கே பீரியட் நினைக்கிறேன். மெட்ரோ இதுல ப்ரோ இந்த ப்ராஜெக்ட் அது இந்த 100 அடி மேல பிரிட்ஜ் மெட்ரோ ப்ராஜெக்ட் அது ஏடிஎம்கே தான். ஆமா இல்ல இல்ல அலெக்ஸ் ப்ரோ, மெட்ரோ வந்து இனிஷியேட்டிவ் வந்து இன்னும் பண்ணானுங்க, அப்ப முடிச்சது வந்து ஏடிஎம்கே. ஆனா இல்ல ஆனா பண்ணது ஜெயலலிதா தானே ஏடிஎம்கே. அப்படி பார்த்து கத்திப்பார் இனிஷியேட்டிவ் ஏடிஎம்கே ப்ரோ. கோயம்பேடு பிளான் போட்டது வந்து கோயம்பேடு ஓபன் பண்ணுது. இல்லங்க இவ்வளவு வக்கனே பேசுறானுங்களே, நாங்க சைன் பண்ணது வந்துட்டு இப்ப இவரு சிஎம் விஜய் வந்துட்டு நான் பண்ண மாதிரி நிக்கிறாரு அதெல்லாம் பேசுறானுங்களே. அப்ப லேப்டாப் மட்டும் என்ன இவனா பண்ணா, ஸ்டாலின் அவரா பண்ணாப்புல. ஜெயலலிதா இதுல ஜெயலலிதாவது பரவாயில்ல ப்ரோ, அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு பின்னாடி ஓட்டினது வந்துட்டு அது பிக்கிற மாதிரி தான் ஓட்டினாங்க. இப்ப நானே வாங்கினேன், நானே இப்ப பிச்சு போட்டு தான் வந்து அந்த டைம்ல ஈஸியா இருந்துச்சு. இவனுங்க பாவம் லேசர் எல்லாம் வச்சு அதுவும் கேரோசின் ஊசி எல்லாம் தொலைக்கிறானுங்க, அது போயிடும் போல. ஆனா நம்ம என்ன நான் அந்த வேலையை பண்ண மாட்டேன், கரெக்டா தமிழோட சிம்பிள் மட்டும் தான் நினைக்கிறேன். நல்ல செய்யணும்னு இருந்தா போதும், அவ்வளவுதான். ஸ்டிக்கர் ஓட்டுற அளவுக்கு நம்மளால வந்து ஃபேமஸ் இல்லாம இல்லடா, நம்மளால பட்டி இதான் உண்மை. நம்ம ஆளு பேர் என்ன வீணு சின்னதா போட்டா கூட போதும், அந்த வீயோட இதுவே தெரியும். இல்ல இப்ப பாரு, திங்கக்கிழமை ஒரு கர்நாடகா கூப்பிடுறா ஒரு காமெடி நாடகம் பாரு, இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த சைட்ல. டிஎம்எஸ் வீக்கெண்ட் இது பார்த்தோம், டாப் 4ல இருக்குது. கோட்டுக்கு கீழன்னு நினைக்கிறேன், இல்ல கோட்டுக்கு மேல வீக்கெண்ட்ல இது வரல. கருப்பு கோட் எல்லாத்துக்கும் மேல லெவல்கே போகுது ப்ரோ. ஃப்ரைடே தான் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே நல்லா போகுது, நாளைக்கும் பயங்கரமா போகும், ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப பயங்கரமா போகும், திங்கக்கிழமைல இருந்து டவுன் ஆகும். ஏன்னா அங்க இல்ல இல்ல அப்ப சாட்டர்டே சண்டே 10 எக்ஸ்பெக்ட் பண்ணோமா டிஎன்ல? கண்டிப்பா வரும். இது எப்படி இருக்குன்னா, ஸ்பைடர்மேன் பாக்குற கும்பல் இருக்காங்க, அதுக்காக ஜனநாயகன் எவனும் பார்க்காம இல்லை, எல்லார் கையிலும் பிஎம்எஸ் ட்ரெண்டிங் இருக்கு, எல்லா லிஸ்டும் வந்துட்டு தான் இருக்குது. வீக்கெண்ட் ஆனா அது தமிழ்நாடுல ஜனநாயகன் தான் ஊட்டுவாங்க. சில பேர் ஏன் ஸ்பைடர்மேனுக்கு போடுறானுங்கன்னா, ஏன்னா ஸ்பைடர்மேனுன்றது அது எல்லாருக்கும் தெரியும், எந்த சூழ்நிலை இருக்கிற ஒரு பிராண்ட், அதையெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் டவுட் இல்லை. இன்னொன்னு, நம்ம டார்கெட் என்ன, படம் 350 பண்ணணும், இந்த வீக்கெண்ட் 300 பண்ணிடும், அதுக்கப்புறம் ஃபைனல் எடுத்து பார்த்தா ஸ்லோவா பண்ணும், 340 350 பண்ணும் ஸ்லோவா. ஆனா இந்த வீக்கெண்ட் வந்துட்டு 300 கன்ஃபார்ம் பண்றோம். நான் கூட என்னமோ ஒரு ஸ்பீட பார்த்தா பண்ணிடும். அதெல்லாம் அசால்ட்டா வந்துடும்டா. அதெல்லாம் அசால்ட்டா கிராஸ் ஆயிடும். ஒரு படம் பல காலங்கள்
ஒரு படம் வந்து பல காலங்கள் கழிச்சு போனதுக்கே அது ஒரு ஐடியா இல்ல ஒரு வாரம் கழிச்சு டிசி வருது. டிசி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதான் அப்பயே வந்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஒரு இது அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு பார்த்தா அந்த சூர்யா படம் வருது. சூர்யா படம் வந்து அங்க அப்பதான் மொத்த பேரும் இதான் வந்து சூர்யா படத்தை போட்டு படிப்பாங்க. அது ஒண்ணு போகும். நான் சொல்றேன் இன்னும் ஒரு வாரம் நல்லா ஓடும் ஜனநாயகன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும். ரொம்ப கொஞ்சம் இன்னும் ஒரு வாரத்துல தெரியும். இந்த வர வீக்கெண்ட் இல்ல அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் மாதிரி ஜூலை 7 வரைக்கும் ஜனநாயகம் நல்லா போகும். ஜூலை 7 அப்புறம் டிசி படத்தை ஓட்டுவாங்க. ஸ்பைடர்மேன் அதிகமா கொடுப்பாங்க. ஒரு தேர்ட் ஸ்கிரீன் மாதிரி ஜனநாயகன் போகும். அதுக்கப்புறம் மல்டிபிளெக்ஸ்ல மட்டும்தான் ஜனநாயகம் அந்த மாதிரி. ஆனா இல்ல ப்ரோ இப்போ ஃபில்டர் போடுறது இதுன்றானுங்க. இவனுங்க படம் லீக் ஆயிருந்தா 40 கோடி கூட பண்ணிருக்காது. புரியுதா? கருப்பு படம் ஓடிடில வந்து சங்கல் மட்டும் இல்ல அங்கங்க எடுத்தானுங்க. வீடியோ அது சொல்ல தேவையில்ல. மத்தவங்க யார் படம் இருந்தாலும் சரி கூலி படமே எடுத்துப்போங்க. கூலி படம் லீக் ஆயிருந்தா அவனாவது புக் பண்ணிருப்பானா? அது எப்படி புக் பண்ணிட்டு போனது நானும் வரணும். இந்த படத்தை இன்னும் நான் பார்க்கவே இல்லை. கூலி பார்க்கல இன்னும். பக்கத்துல இருக்கானே எதாவது சொல்றேன்னு எனக்கு தனியா அவன் மேல ஒரு ஒண்ணுமா இருக்கு. அதனால வந்து நான் பார்க்க மாட்டேன். ஐயா நான் ஜெனியூனான ரஜினிய வன்மமா இக்னோர் பண்ணதை நான் மட்டும்தான். ஏன் இது சொல்றேன்னா ஜெயிலர் வந்துட்டு இதுல கொடுமை என்னன்னா ஜெயிலர் பார்க்காதன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தானே எனக்கு திட்டினானுங்க. ஏன்னா ரஜினி படம் நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எப்படி பஸ் எல்லாம் போவேன். அண்ணாத்தையும் மட்டும் தான் போல. ஏன்னா அது டேரக்டர் யாருன்னு தெரியும். இவன் சரி ஜெயிலர்ல வந்துட்டு நம்ம இழுத்து விட்ட ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி காக்காக்களுக்குன்னு நான் வந்துட்டு நான் போல இருந்தேன். ஆனா கார்த்தி ப்ரோ அந்த டைம் சிவசுக்கு வந்த போது இங்க எல்லாம் போச்சுங்க. அந்த ஜெயிலர் படத்துக்கு எல்லாம் போனானுங்க தேட்டருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அவங்க நிறைய போனானுங்க. அதான் இதுல நான் என்னன்னா தர்பாருக்கு அப்புறம் கூலி தான் ப்ரோ பார்த்தேன். 5 வருஷம் நான் ரஜினி படம் எதுவுமே பார்க்கல. கூலி என்னன்னா சரி லோகேஷ் கனகராஜ் லியோ படம் எடுத்தான். லியோல பாதியாவது இருக்கும்னு நினைச்சேன். புரியல. ஆனா மீதி கூட இல்லாம நான் வந்து பெரும்பாலும் வந்து சில படத்துக்கு மட்டும்தான் போயிருக்கேன். நிறைய படத்துக்கு போக மாட்டேன். நம்ம ஆனா அண்ணன் படத்துக்கு ப்ரோ நானே அப்படிதான் ப்ரோ. நல்ல படம் மட்டும் தான் ப்ரோ போகணும்னு தோணும். சத்தியமா எனக்கு நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லா படத்துக்கும் போக தோணும். இல்ல அலெக்ஸ் ப்ரோ ஜேசன் பேசனால இல்ல இந்த மார்க் இந்தியன் பையன் பேசுறான்ல எங்க அப்பா விளையாட்டுக்குள்ள மக்களுக்கு வேலை செய்யறாரு அப்படின்னு பேசுறாரு. ஆனா ஜேசு செஞ்ச குரல் கேட்கும்போது எத்தனை பேருக்கு தான் துருவிக்கிரமாக வந்து நான் இவன் குரலை தான் பெருசா கேட்டது இல்லை. ஆனா இப்பதான் கேட்கறேன். ரொம்ப போல்டா இருக்கு. அவன் துருவிக்கிரமா அப்படி நான் பாக்குறான். பழமுட்டியமா இருப்பான். ஆனா அவன் சொல்றாரு. ஆனா இதுல பேசுனது நல்லா இருந்துச்சு. அதான் அந்த அப்பா இது யாருக்கு அப்பா இது பண்ணாரு. இன்னொன்னு முதல்ல இப்போ சங்கீதா உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது தளபதி கூட சாப்பிட்டோம்னா ஒரு பசங்க எதுக்கு பேசாம இருக்கணும். அதெல்லாம் இல்ல. இவனுங்கதான் அதான் எடுத்த உடனே தான் ஒண்ணுன்னா ரெண்டே கொளுத்திருப்பானுங்கன்ற மாதிரி தனுஷ் பசங்க யாரு கூட இருக்காங்க? தனுஷ் பசங்க அவன் ஸ்டேஜ்லயே வச்சுட்டு இருப்பான். நம்ம பரவாயில்ல இல்லையா? இனிமே பையனும் ஒருத்தர் இருக்கானா அது பையனா வச்சுக்கணும். சும்மா கூட வச்சுன்னு சுத்தி நெப்போட்டிசம் கூட அது ஒரு ஒர்ஸ்ட் ஃபீலிங் வரும். சுத்தி இருக்கிறவனுக்கு அது நல்லா இருக்காது. இப்போ இந்த ஏன் இப்ப தனுஷ் அவன் பையன் லிங்காவை தூக்கிட்டு சுத்தி இருக்கானே எது கேட்டாலும் ஏன் அந்த ஸ்டேஜ்ல கூட சிஆர் பேடாங்க டேடன்றா எதுக்கு இதெல்லாம் யாரு கேட்டா? ஆடியோ லான்ச்ல வந்தா நல்ல விஷயம் தான். ஆடியோ லான்ச் அது சினிமா அது இது வேற. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒரு வெல்ஃபேர் இதெல்லாம் பயணம் கூட ஃபேமிலி இதெல்லாம் வரக்கூடாது. அதான் இப்ப அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. அவருக்கெல்லாம் வந்துட்டு நான் பையன் கூட போட்டோ எடுத்து போட தெரியாது. நானும் குடும்பத்தோடு தான் இருக்கேன், என் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கான்னு விஜய்க்கு காட்டிக்க தெரியாதா? எது காட்டிக்கணும் முதல்லதான் அண்ணன் நம்மளுக்கே அப்படிதான். நான் எதுதான் காட்டிக்கணும்?
என் குடும்பத்துல நான் இல்ல இந்த அலெக்ஸ் ப்ரோ எப்படி இருந்தாலும் அவரோட அசட்ஸ் ஃபுல்லாவே பிள்ளைங்களுக்கு தான் போக போகுது. ஆனா இல்ல தரப்படாதீங்க அவருக்கு. இல்ல ப்ரோ, அண்ணா இடத்துல யார் இருந்தாலும் உடனே பையன் கூட போய் போட்டோ எடுத்துட்டு பொண்டாட்டி தான் வந்துட்டு ப்ராப்ளம்ன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தனுஷ் அதான் பண்ணிட்டு இருக்கான். புரியுது? தனுஷ் என்னன்னா, நான் என் பசங்க எல்லாம் நல்லா பார்த்துப்பேன், என் ஒய்ஃப் தானே புரியாதுன்ற மாதிரி இவன் நல்ல பேர் எடுத்துக்க பண்றான். ஆனா அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பிரச்சனை அது யாருக்கும் தெரியாது. முதல்ல வெளியே இப்படி போர்ட்ரேவும் பண்ணக்கூடாது. புரியுதா? இவன் பிள்ளைங்க ஏன் பக்கம், அம்மா மட்டும் தான் சண்டை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது அவங்கவுங்க இது. ஆனா வெளியே இப்ப நம்ம அண்ணன் நினைச்சா தான் சொல்றேன், எப்படியே காட்டுருக்கலாம். ஆனா நம்ம என்ன பார்த்தோம், அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் எஸ்எஸ்சி. ஏன்னா அவங்க தானே வளர்த்து விட்டது. தளபதி அப்பா வளர்த்து விட்டா போல. அம்மா சொல்ல தேவையில்ல. அம்மானா யாரும் பிடிக்காம இருக்கும். அம்மானா அம்மா தான், அவ்வளவுதான். பொண்டாட்டி கூட அனிருத் மறுபடியும் படத்துக்கு போயிருக்காங்க. அனிருத் சொல்லும்போது ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னன்னா, இது ஜேசன் சஞ்சீவன் வீடு நம்புறதா யுவன் சங்கர் ஃபேன் போல. நம்ம தான் அப்பா கிட்ட வந்து கொடுத்து யுவன் சங்கர் கிட்ட அனுப்ப சொல்லியிருக்கேன். அதாவது தளபதிய போஸ்ட்மேன் வேலை பார்க்க வச்சிருக்கான் பையன். நம்ம அண்ணன் வந்துட்டு யுவன் சங்கர் போன் பண்ணி சொல்லிருக்காரு, என் பையன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், இத பாரு. என்ன என் நேரம் வருது வருது. எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க சிஎம் பையன் நீங்க. எனக்கு தெரிஞ்சு கோட் வந்து இல்ல ஊரே லியோ ஆல்பம் கொண்டாடுதுன்னா கோட் ஆல்பம் பையன் மட்டும் தான் ரொம்ப கத்திருப்பான் போல இருக்குது எனக்கு. உண்மையிலே யுவன் சங்கர் எனக்கு பல யுவன் சங்கர் பிடிக்கும். அதான். ஆனா இதே சொத்துல யுவன் சங்கர் போட்டு வந்தே எழுதிருப்பேன். எனக்கு கோட்ல இந்த ஸ்பாட் பாட்டு இது பரவாயில்ல. அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல ப்ரோ, நான் கல்லு மாதிரி இருந்தேன் ப்ரோ. சத்தியமா நீங்க ஏன் அளவு அவனுமே முட்டு கொடுக்க மாட்டான். அது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பார்க் அன்னைக்கு பார்க்கும்போது இன்னொன்னு அன்னைக்கு பர்சனலா ஒண்ணு என்னமோ நடந்துச்சு. அதான் அன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி டென்ஷனா போயிருந்தது. சரி அண்ணன் பாட்டு வருது ரிலாக்ஸா இருக்கலாம்னு உட்காந்தா யுவன் சங்கர் தொண்டை போட்டு போயிட்டான். இருந்தது அவனை தூக்கி போட்டு தங்கில மெரின்ற மாதிரி அன்னைக்கு இவனை போட்டது. ஆனா நல்லா இருந்துச்சு. அந்த இது சொல்றேன் ஏதோ அண்ணன் கூட ஒரு நிமிஷம் ப்ரோ, அந்த பாட்டு தேட்டர்ல கூட நல்லா இல்லை. உண்மையை சொன்னா நல்லா இருக்கு, பாட்டுலாம் நல்லா இல்லை. ஆனா ஆல்பம் நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணிருந்தேன். அவன் லியோ ஓஎஸ்டி இன்னும் உள்ள லியோ ஓஎஸ்டி விடல. ஜென்னா யாராவது விடுறான் விட மாட்டான். அவன் வர மாட்டான். செட்டு அவன் ஏதோ ஒரு மோடிக்கு போயிட்டான். கேவின் தானே ஜென்னாங்க எனக்கு 8 குத்துருவாங்க நினைக்கிறேன். அவன் கேவின் குத்துருவான். ஆனா கோட் ஆல்பம் விட தமன் போட்ட 3 சாங்ஸ் நல்லா இருக்கும். கோட் ஆல்பம் அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணான். தமன் போட்ட 3 பாட்டு பார்ட்டிக்காக. எனக்கு பாராசூட்ல இருந்து இறங்கி வர்ற அவன்லாம் முரட்டு அணில்றா. அவன்லாம் தமன்லாம் தம்மன். ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்லிட்டா ப்ரோ, தம்மன் தான் ப்ரோ. கோட்டுக்கெல்லாம் தம்மனை போட்டுருக்கோம் ப்ரோ. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கோட்டுக்கு தமன் தான். நீ நினைக்கலாம் கோட் எல்லாம் தமனுக்கு ஒரு கோட் ஆகுமான்னு. அவன் ஓஜி படத்துக்கே நல்லா தான் போட்டான். ஓஜியும் டிஃப்ரெண்ட் கலர் தான். ஏதாவது இந்த ஒரு கேங்ஸ்டர் இது நம்ம தான் இது பண்ணியிருப்பான். அவெல்லாம் நல்லா போடுறாள் தான். பயோலெக்ஷன் வந்தா அண்ணனுக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுத்து சொல்லு. கண்டிப்பா அண்ணன் சுத்தி வர. எனக்கு ரொம்ப நாள் காண்டு என்னன்னா, நம்ம ஜெயிஸ்ட் ஒரு பாட்டு இன்னும் வரல. தான் அது கண்டிப்பா ஜெயிச்சு பிறகு ஒரு பாட்டு வரும். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லாமே வந்துருக்கு. ஆனா உண்மையிலே அந்த மதுரை மாநாட்டுல அவர் அந்த ரேம்ப்ல வந்து வரப்ப அந்த முங்கவிஜய் போறப்ப அந்த விஷயங்கள் தெரியாத அப்படியே அண்ணன் கட்டுவார் அப்படி தரையில அந்த இந்த துண்டை அப்படியே எதுவும் அழைஞ்ச ஆத்துல இறங்குற மாதிரி. அதெல்லாம் பயங்கரமான இது, எதிர்பாராத சீன்ஸ். அதெல்லாம் இந்த படத்துல சில சீன்ஸ் எல்லாம் எலிவேட் ஆகும்ல, அந்த மாதிரியான சீன்ஸ். அதெல்லாம் இதுல சில பேர் நீங்க கேட்கலாம், ஜனநாயகம் லீக் ஆகும்போது நீ பாத்தியான்னு.
அதுக்கு என்னால இங்க பதில் சொல்ல முடியாது. ஆனா அதே டைம்ல எடுத்து பார்த்தா ரிலீஸ் அப்ப அது மாத்தி பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். ஆனா ஓரளவு நல்லதான் மாத்தினாங்க. அதாவது நான் எப்படியே சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த அதாவது அந்த டாய்லெட் எதுவும் இல்லாம தான் பார்த்தேன். புஷான் கேமியோ சத்தியமா அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. டைட்டில் கார்டு ஆனா கேள்விப்பட்டேன். டைட்டில் கார்டு தான் இது கிளீன் ஸ்வைப் இருக்கிற மாதிரி தான் முன்னாடியே உள்ள ஐடியா தான் பேசியிருந்தாங்க. சரி, ஆனா இந்த அலெக்ஸா ஒரு மாதிரி மாதிரி இறையுதுடா அலெக்ஸா. ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதா? சொல்ல கேக்குது. ஆனா ஒரு மாதிரி அவன் வாய்ஸ் பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி இறையுது. ஆமா, அது பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, ஹரி வரல, ஹரி இன்னும் வரல. ஹரியை காணோம், நிறைய பேர் காணோம். ஆனா வந்து பிசினஸ் வந்துட்டானுங்க 80 கிட்ட. அவங்க ரெகுலரா வரவும் சொன்னேன். கேக்குது அலெக்ஸ், நல்லா கேக்குது. ஹரி எங்கடா? ஹரி தெரியல. ஒரு தான் நடுவுல ஒரு ஏதோ டேட் போட்டோம் ஏதோ நினைச்சாரு காரணம். ஸ்பைடர்மேன் போலான்னு தான் பார்த்தேன். ஃப்ரெண்டு வந்துட்டு இல்ல அவனுங்க தான் முன்னாடியே பாக்குறானுங்க. எபிக்ல போலான்னு பார்த்தேன். எனக்கு இல்ல ஓஎம்ஆர் ராக்கி வந்துட்டு எபிக் புதுசா திறந்துருக்கானுங்க. சென்னையில தான் ஃபர்ஸ்ட் எபிக். ஏதாவது படம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி படம் எதுவுமே வரல. பாப்போம் ஃபியூச்சர்ல ஏதாவது. ஏன்னா அதுல தான்டா ஃபர்ஸ்ட் அண்ணன் படமே ரிலீஸ் ஆகி ஓபன் பண்ணதா இருந்தது. அது இது கிட்ட காலேஜ் இது கேளம்பாக்கம் கிட்ட இருக்கா தானே? ஆமா, அது இது என்ன காலேஜ் இது? ஆனா சிவநாட்டா காலேஜ். என்ன காலேஜ்? படூர்ல இந்துஸ்தான் இருக்குது. அங்கதான் நானும் படிச்சேன். இல்லடா அந்த காலேஜ் கார்த்தி ப்ரோ ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த படூர் இந்துஸ்தான் காலேஜ் எதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு போட்டிருப்பானுங்க. ஏன் தெரியுமா? இப்ப அந்த சூர்யா படம் வருது விஸ்வநாதன் சார், அங்கதான் ஆடியோ லான்ச். எதுல? இந்துஸ்தான்லயா? நான் படிச்ச காலேஜ் பழைய பயங்கரமா டிராபிக் ஆகும்டா. ப்ரோ அண்ணன் கேம்பெயின்ல கூட அண்ணன் கேம்பெயினோட ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க காதாண்டால நிறைய மொழி இருக்கு. ஐயா இப்போ ஜனவரி சம்பந்தம் இல்லாம பழைய கேள்வி கேட்டுக்கிற பாரு. இல்ல இரு உனக்கு புரியப்போ. இல்ல இப்போ நீ 1ஆம் தேதி முடி வெட்டுற, அடுத்த மாசம் 1ஆம் தேதி வந்துட்டு நீ முடி வெட்டினா பரவாயில்ல. அடுத்த மாசம் 30ஆம் தேதி வெட்டினீங்கன்னா 60 நாள் கழிச்சு இது வைக்கணும். ஆனா உண்மையில இப்போ மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கெல்லாம் வந்துட்டு முடி அதிகமா வளர்க்கதான் பிடிக்கும். ஆனா இப்போ ஜாப் கொஞ்சம் சேர்ந்தனால வந்துட்டு நானும் முடியெல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் வெட்டிட்டேன். நம்மளும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறதுதான். நம்ம அண்ணன் எப்படின்னா நம்ம அண்ணனுக்கு டீசெண்டா தான் வைக்கணும். டீசெண்டா. ஆனா அவரும் வந்துட்டு ட்ரிம் பண்ணி தெரியற ஆள் இல்ல. உண்மையிலே தளபதி சின்ன வயசுல 90s இருந்து எடுத்து பாருங்க, ட்ரிம் பண்ணின்னு தெரியற ஆளே கிடையாது. அதாவது இந்த ஏகே மாதிரி சைடு கட்டிங் அடிக்கிறது, சும்மா இது பண்ணிட்டு தெரியறது, அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் அவரும் நல்லா வளர்த்தம் தான் தெரிவாரு. ஆனா இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்ன தரமா கார்த்தி ப்ரோ போற, இவங்களுக்கு முடி வளர்த்தது கவலை இல்ல, அந்த நரைச்ச முடி தெரியறது வயிறு. ஏன்னா ஆளு ஸ்கின்னு நல்லா, அது உண்மையில இல்ல ஒரு ஸ்கின்னு பார்க்க எங்க இருக்குது அது யாருக்குமே. ஆனா உண்மையில நம்ம மறக்காது. ஏன்னா அது ஃபுட் ஹேபிட், அது அவர் டிசிப்ளின். ஏன் இப்ப நம்மலாம் இப்ப வீக்கெண்ட் ஆனா ஏதாவது தந்தூரி இல்ல வேற ஏதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுல எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. அண்ணன் வந்து கொஞ்சம் கலர் பண்ணியே வரலாம். ஏன் சொல்றேன்னா வந்து இன்னும் இருக்குடா. வெறும் இப்போ வந்து அவர் வந்து 50ஸ்ல தான் இருக்காரு. புரியுதா? ஐயா முதல்ல 50 வயசுல நம்ம செங்கு ப்ரோ எடுத்துக்கோ 70s தாண்டி போயின்னுறாரு. ஆனா கருகருன்னு முடி வச்சு அவரு தெரியாதா? இல்ல அவரு ஒரு ட்ரிக் ஒரு இன்டர்வியூல ப்ரோ உண்மையில நான் ஷாக் ஆனேன். அதாவது செங்கோட்டையன் வந்து காலையில நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாரா அவர் சொன்னாரு. அததான் சொல்ல வந்தேன். அதான் அத போய் இது எப்படி இதுனா நீ ஜனநாயகம் மாதிரி ஏன் கண்டென்ட் லீக் பண்ற பெருன்ற மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா
இல்ல அந்த ஆனா இல்ல அவரு சொல்றது என்னன்னா காலங்காத்தால நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னாங்க. அதான் இந்த குண்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அது அது கடிச்சு சாப்பிடும் போதே கசக்கும், அப்புறம் தான் இனிக்கும், அது வேற விஷயம். ஆனா அது ஜூஸ் போட்டு காலங்காத்தால நீ குடிப்பியா? இல்ல யாராவது இல்ல கீழே யாராவது குடிப்பாங்க? இல்ல ப்ரோ ஒண்ணு காலங்காத்தால சொல்லுவாரு, முடியாது. எங்களெல்லாம் மனுஷனுக்கு பார்த்தா வந்து 2 சுகர் தேவைன்னு இல்லடா, சொல்லுவாரு. எங்களெல்லாம் பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்குதாடா அவனுக்கு இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் இல்ல ப்ரோ, குடிக்கிறது. இல்ல இப்போ கார்த்தி ப்ரோ யார ஒரு இல்லன்னா சொல்லு சொல்லு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷனுக்கு 2 தேவை, ஒண்ணு நல்ல தூக்கம், காலையில சொல்லி நல்ல டைஜஷன், காலிக்கடல், அது சொல்லுவாரு. அது 2 இருந்தா மனுஷன் நல்லா இருப்பான். இல்லைங்க டைஜஷன் நார்மலா அது 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 மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நெல்லிக்காய் எதுக்குன்னா, நெல்லிக்காய் எல்லாருக்கும் தெரியும், பிளாக் ஹேர் அது ரொம்ப சேஃப்டி. அதுவும் காலங்காத்தால வந்துட்டு குடிச்சா அது ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி நிறைய இது இருக்கும். ஆனா இவ்வளவு சொல்றேன், நானே குடிக்க மாட்டேன், அதான் இங்க ரியாலிட்டி. நானே காஃபி தான் குடிப்பேன் காலைல. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டெய்லி குடிப்பான்டா. எது குடிக்கிறான்னா அவன் வந்து இப்போ முடிய பெருசா வளர்த்துட்டு இருக்கான். எது உதயநிதி மாதிரி குடிப்பான். இல்ல நான் இது இல்லடா, குடிப்பேன் ப்ரோ. அவன் முடி வந்து பெருசா வளர்க்க ஆரம்பிச்சான். அதனால வந்து அவர் வந்து டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறாரு. ஏபிசி ஜூஸ் குடிங்க ப்ரோ, ஏபிசி ஜூஸ். ஐயா முதல்ல ஒண்ணு சொல்றேன், ஒருத்தவங்க ஜீனை பொறுத்த இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் டக்கு டக்குன்னு தான் நிறைய முடிவு வளரும், அது ஜீன் பொறுத்து. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சேம் ஏஜ்ல, ஏன் கூட படிச்ச ஒரு மூதேவி அஜித் மாதிரி இருப்பான் தலை. எனக்கு செம்ம எனக்கு பயமே வந்தது. ஏய் உனக்கு ஏதான் அவனுக்கு நிறைய நரச்ச முடி, என்னடான்னு கேட்டா அவன் ஜீன் அப்படின்றான். இன்னொருத்தவன் சொட்டை, எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏன் சத்தியமா சொல்றேன், என் வயசுல சொட்டை ஒருத்தவன். எனக்கு எல்லாம் புரியல, என்னடா இது 24 விழுது. எனக்கு தான் என்னன்னு கேட்டா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவானுங்க. அவன் ஒருத்தன் அப்ராட்ல இருக்கான், அங்க வாட்டர் சரியில்லை. இங்க ஒருத்தன் உள்ளூர்ல இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஜெனடிக் தெரியல, இதுவும் தெரியல, நேச முடி வருதுன்னு. சத்தியமான கார்த்திபுரம் இவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு நிம்மதியாகவும் இருக்கும், ஆனா வெளியே காட்டிக்க முடியாது. இல்ல ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் தான் டிஃபரன்ஸ். ஆமா அதான், உனக்கு எனக்கு ஒரு நாள் தான் வித்தியாசம் வயசுல. இந்த உனக்கு என்னப்பா ஏதாவது இருந்தா கூட கூச்சப்படாம சொல்லு. சொட்டையா நானும் சொல்றேன், எனக்கு நிறைய முடியும். மேக்ஸிமம் பெரிய உலகத்துல அதான் இப்போ நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனா வேற அது எப்படி வருதுன்னு தெரியல. இதுல இன்னொன்னு கார்த்திபுரம், இது எங்க மாமா பசங்க வந்துட்டு டீ பைத்தியங்க. அதுங்க சத்தியமா அது சில பேர் அது மித்துன்னுவீங்க, நான் ரியல் லைஃப்லயே பார்த்தேன். எங்க அம்மா வீட்லயும் பெரியம்மா வீட்லயும் தான் காஃபி அதிகமா போட்டு குடிப்பாங்க. நானும் தான் 8th ஸ்டாண்டர்ட்ல இப்போ வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். எங்க மாமா பசங்க எல்லாமே அதிகமா டீ குடிப்பானுங்க. அவனுங்க 2 பேருக்கும் நரச்ச முடி வருது. இப்ப டீ குடிக்கிறவங்களாம் நரச்ச முடி வரும்னு சொல்ல விரும்பல, ஆனா இது கண்ணெதிர்க்க பார்த்தேன் நானு. அதிகமா குடிப்பானுங்க டீ. அதான் அது ஏன்னு தெரியல. இந்த கார்த்தி ப்ரோ டீல இல்ல அவங்கெல்லாம் வந்து இது விஸ்வாசம் அஜித் ஃபேன்ஸா இருப்பாங்க. அதான் டீ கடை பாய், நீ டீ கொடுத்து அண்ணன் தலைய ஒயிட் ஆகிட்டேன்ற மாதிரிதான். ஆனா நம்ம அண்ணனுக்கு நரச்ச முடியலாம் நார்மல். 50 வயசுல நரச்ச முடி வரலாம் எப்போ வரும்? நம்ம அண்ணன் எப்படின்னா, இவர் நினைச்சா டை இல்ல ப்ரோ, டை அடிச்சுட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதுல எங்க வரலாம். இவர் பாதி வயசு முழுங்கிட்டு தெரியலாம் ப்ரோ. 52 27 மாதிரி இருப்பாரு. அலெக்ஸ் ப்ரோ அண்ணன் ஆல்ரெடி இந்திக்காரனுங்க எல்லாம் வந்து அங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஹேண்ட்சம் சிஎம்னு. ஆமா என்ன நம்பால இவரு டை ஒண்ணும் இல்ல, டை மட்டும் வர சொல்லுங்க, ஒட்டுமொத்த இந்திக்காரன் இருந்து எல்லாரையும் வச்சு போட்டுலாம். நம்ம இவன் அலெக்ஸ் யாரோ, அலெக்ஸ் இல்ல இவன் தினேஷ் டிகே கேக்குதா? அவன் சொன்னான்ல அந்த இது ஃபர்ஸ்ட் அந்த பசங்களுக்கு 12th பசங்களுக்கு அந்த இது ரிவார்ட்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த அதுல வருவார் பத்தியா அந்த ஹேர் ஸ்டைலு ப்ரோ. நீங்க அங்கதான் ஒண்ணு நோட் பண்ணணும். அப்ப வந்துட்டு ஆந்திரா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க லியோ டைம்ல. என்ன ஷூட்டிங் தெரியுதா? அந்த இன்ட்ரோ சீன் தான் படத்தோடைய பிளாஷ்பேக்கே வந்துட்டு கடைசியில் தான் எடுத்தாங்க. அதான் அந்த தம் அடிச்சுட்டு எடுக்கிறது, அந்த இன்ட்ரோ இதெல்லாம். அதான் ஒண்ணும் இல்ல ப்ரோ, அதுதான் நம்ம ஆள் எப்படின்னா, அவர் வந்துட்டு யாராவது முடிய ஏதாவது கேர் பண்ணுங்கன்னு ஏதாவது இருந்தாருன்னா அவர் அப்படியே இருப்பாரு. யாருமே அவரை கண்டுக்காம விட்டோம்னு தெரியும், அவரும் வந்துட்டு அவருக்கு கண்டுக்க மாட்டாருதான். மயிறு வாழ்ந்தா வளர்த்தோம், தாடி வாழ்ந்தா வளர்த்தோம், அதான் இதனை நரச முடிந்தாலும் இருக்கணுங்கிற மாதிரி தான் போயிட்டு. அலெக்ஸ் அந்த ஆளா அதுல தெரியும்டா அலெக்ஸ்.
இல்ல அந்த இல்ல அந்த அவரு நடந்து வரும்போதே வந்து அந்த லியோ படத்துல அந்த ஆறா மாதிரியே இருக்கும். அது செம்மையா இருக்கும். அது அந்த இது. உண்மையிலே ஆனா இல்ல ப்ரோ. ஆனா முதலமைச்சருக்கு சீனியாரிட்டி மாதிரி காட்டிக்கிறது முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஊர்ல பெரிய மனுஷன் காட்டிக்கிறதுக்காகவும் அவர் டை அடிக்காம இருக்கலாம். ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. அதாலே தெரியும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பிரபுதேவா வயசா மாதிரி நம்ம சொல்ற. நம்ம கட்சியிலே பாருங்க. உண்மைதான். நம்ம கட்சியில பாருங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்க எங்க இருக்காங்க. ஆனா நம்ம அண்ணா டை அடிச்சா ரொம்ப எங்க இருக்கு ஜாடி இது முடியலாம். இதுக்காக போன சிஎம் ஒருத்தர் இருந்தாருப்பா. அவர் ரொம்ப அருமையானவர். அவருக்கு எங்க இருந்து அப்ராட்ல இருந்து வெகு வருதுன்னு தெரியல. அவர் ரொம்ப சூப்பரா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தாரு. அருமையா இருந்தாரு. பல இருப்பாரு. பாரு 77 வயசுல கருன்னு முடி வச்சு குத்துறாப்பல. அலெக்ஸ் ப்ரோ என்ன சொல்லல இது. இல்ல இல்ல எனக்கு அண்ணன் மமிதாவுக்கு அப்பாவா பண்ணாரு. ஆனா ஒரு மென்டலான கீர்த்தி சுரேஷ் கண்ணனா பண்றான். அதெல்லாம் பார்த்தாலும் எடுத்துறாரு. அண்ணாத்து ஐயா இது எப்படி சொல்ற. ஆனா மமிதா